வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த பெரிய மீன் தொட்டியை க்ளீன் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் தொட்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இவ்வளோ அழுக்காக இருக்குது. இதை வேற ஆங்கிளில் காட்டுறேன் பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ கிளியராக தெரிலனாலும், ஆனால் ஓரளவுக்கு தெரியும். கீழே அவ்வளோ குப்பை செட்டில் ஆகியிருக்க மாதிரி இருக்கும். இதை விட மேலே ஆங்கிளில் அவ்வளோ தெரியும். அதுக்கு முன்னாடி கீழே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் நம்மளோட விலாகு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நான் சொன்ன மேல் ஆங்கிளு. இதில் பார்த்தீங்கன்னா, அத்தனை குப்பையும் இந்த மண் மேலே தான் இருக்கும். என்ன காரணம்னு தெரில, இந்த மண் வச்சனாலயா அவ்வளோ ஸ்மெல்லு அடிக்கும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இது என்னன்னு தெரியுதா? இது வந்துட்டு நம்ம கப்பீஸ் தான். அவ்வளோ அழகா, அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மிக்ஸ்டு கப்பீஸ் தான். ஒரு 4 பேர் என்னமோ இருக்கும். சாரி 2 பேர் என்னமோ இருக்கும். அவ்வளோ அழகா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது என்ன பக்கெட்டுன்னு தெரியுதா? போன வீடியோவில் அதே பக்கெட்டில் அதே தண்ணியை கழுவுன மாதிரி இந்த டைமும் அதே பக்கெட்டில் அதே தண்ணியில் தான் கழுவ போகிறோம். மக்களே, அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு தங்கமே இருக்குது. தங்கங்கிறது நம்ம டேங்க்கு தான். நம்மளே கையால் செஞ்சு இப்போ யூஸ் பண்ண முடியாமல் வச்சுருந்து. போன வீடியோவில் சொன்ன மாதிரி 300 ருபீஸ்னது ஒரு 2 பேர் கேட்டிருக்காங்க. அவங்கள கொடுக்கலாம். அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான வேலை. இந்த மீனெல்லாம் எடுத்து இந்த பக்கெட்டில் போடணும். இதுக்கு யூஸ் பண்ண போகிறது அதே டியூபு, அதே தண்ணி, அதே வாய் தான். இப்போ இந்த டியூப்பில் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, தண்ணி ஸ்பீடாக வந்துடும். பட் இன்னொரு ரிஸ்க் என்னென்னா, இந்த தண்ணியிலேருந்து அழுக்கும் வாயில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தண்ணி குறைச்சாச்சு. அப்போ தான் நம்மளால் மீன் எடுக்க முடியும். இப்போ ஸ்பீடில் போட்டிருக்கேன். ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு மீனை பிடிக்கிறக்குள்ள. இந்த டேங்க் கிளீனர் அவ்வளோ பண்ணிடுச்சு. வெயில்னால கொஞ்சம் சூடான தேங்காய் பால் குடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா, க்ளீனிங் வீடியோவில் எல்லாம் பார்ப்பேன். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றுறதுக்கு செம அழகாக இருக்கும். சரி, டேங்கை நிமித்தி வச்சு பார்ப்போன்னு வச்சா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சோபாவில் நம்மளோட மீன் தொட்டியை பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பழைய இடத்த பார்க்க அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. எல்லாம் கடந்து போகும்ன்ட்டு இந்த இடத்துல நீட்டாக இந்த மீன் தொட்டியை வச்சாச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இந்த டைம் டேபிள் எல்லாம் வைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கல்லுப்பெல்லாம் போட்டு செம நீட்டாக வச்சாச்சு. இந்த கல்லுப்புக்குள்ளே வேறு ஒன்று கையை தான் விட்டு பார்த்தேன். செம அழகாக இருந்துச்சு. இந்த யாராவது இந்த மீன் தொட்டி கழுவும் போது இல்லை கிளாஸ்க்குள்ளே தண்ணீர், அது எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஒரு மாதிரி செம ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்லாம் க்ளீன் பண்ணது நேத்தோட வீடியோ. சரி அப்படின்னு எடிட் பண்ணும்போது தான் பார்க்குறேன், மீன் போட்டு வச்சது வீடியோவே எடுக்கலை. இப்போ தான் உட்காந்து எடுத்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சைடில் இந்த பவுலில் இருக்கிறது என்னென்னா, நம்மளோட கப்பீஸ் தான். அந்த ஒரு 2 பேர் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? 4 பேரை 2 பேரா ஆக்கி சொன்னதை இந்த இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.